என்னடா வாழ்க்கை இது, கேர்ள் ஃப்ரெண்டே ட்ரஸ்ட் பண்ண முடியலடா. இங்க ட்ரஸ்ட் பண்ண முடியல. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ட்ரஸ்ட்டுன்னு தான் வருது. ஆனா அதே நிறைய பேரால ட்ரஸ்ட் பண்ண முடியல. எதனால ட்ரஸ்ட் பண்ண முடியலன்னுட்டு பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் பேசிக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சானாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டு கொடுக்குறது தான் அவங்களோட மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரத விஷயமா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க. நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்குற மாதிரி வந்து அதை வீடியோவாக எடுத்து போட்டு அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான், ஒரு கைண்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபுட்டை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இப்போ கஷ்டப்படுற பசங்களுக்கு ஒரு ஃபுட்டை கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து மறுபடியும் அதே மாதிரி ஃபுட்டு தருவாங்களா, வேற யாரும் தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ யாராக இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டால் வேற ஒருத்தையும் தருவானான்னுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபுட்டு கொடுக்கறது வந்து ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்க? நீ சொல்றது என்னமோ கரெக்டு தான். ஆனால் அந்த ஃபுட்டே நிறைய பேர் கிடைக்காம இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் இங்கே அதிகமாக தான் இருக்காங்க. ரோட் சைடு பார்த்தோன்னா அவங்களால ஒரு எந்திரிச்சு கூட போக முடியாது, காலில் புண்ணு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்க்கு ஃபுட்டே கிடைக்குமான்ட்டு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு, ஒன் டைம் ஃபுட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அப்படி பார்க்கல அது கரெக்டு தான். ஆனால் இப்போ ஒரு யங் ஜென்ரேஷன் வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்க, அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு சும்மா நம்ம கையில் இருக்க மணியை கொடுக்குறதுனால அவங்க வந்து சொசைட்டியாக சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் ஆகாதுலாம். கரெக்டாக தான். ஒரு ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கான மீனிங் என்னன்னா, ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு மீன் கொடுத்தனா வந்து அதை அவன் சமைச்சு ஈஸியாக அதை சாப்பிட்டுட்டு போயிடுவான். ஆனால் அந்த அவனுக்கு மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தனா, அவன் வந்து டெய்லி தினம் மீன் பிடிச்சி அவனோட சாப்பாடுக்கு அவனே ஒர்க் பண்ணி அவனே இதுன்னுக்குடுவான். அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ அதனால ஒரு வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்கதோ இல்லை அப்படின்னா அதுதான் ஒரு க்ரோயிங் மைண்ட் செட் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்பவும் நிறையா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போனால் ஒரு நிறைய பீப்புள்ஸ்க்கு, இப்போ ஒர்க்கிங் பீப்புள்ஸுமே வேலைக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கு மட்டும் போவான். அதில் கொஞ்சம் சேவ் பண்ணிப்பான். இந்த ஃபுட்டு சாப்பிட்டு அவன் சேவ் பண்ணிப்பான். அதுக்கு சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிறோம் இல்லாமல் அதை சாப்பிட்டுட்டு மற்ற வேலையும் பார்க்கணும். இதை வந்து ஒரு சூப்பர் சைல்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த சால்னில் ராபர்ட் அப்படின்ட்டு இன்ஸ்டால ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களோட கோலை நோக்கி போறதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. தே ஆர் ஆல் பேரா அத்லீட்ஸ், மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றோம். ஆனா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் மாத்துறவங்களா தான் அவங்க எனக்கு தெரிஞ்சாங்க. நல்ல ட்ரெஸ், ஷூ, எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இல்லைனாலும் அவங்க உழைப்ப மட்டும் நம்பி உழைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஜர்னில ஒரு குட்டி பார்ட்டா இருந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு வந்ததுல ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி. லைக் இப்போ அவங்களால ஒரு பிசிக்கலி சேலஞ்சட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து சும்மா விடாம அவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள பூஸ்ட் பண்ணுற விதமாக தான் இந்த பொண்ணு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு ஒரு ட்ரஸ்ட் கூட வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லா தான் பண்ணுறாங்க. அது மாதிரி நான் அகரம்ல வந்து ஒரு நல்லது ஒன்று நோட் பண்ணேன். என்னன்னா, ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ணணும்னா வெல் எஜுகேட்டடாக இருக்க பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு 99% எடுக்கிறவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அகரம்ல அப்படி இல்லை. ஒரு பையனை டிப்ளமோ படிக்க வச்சு அவன் ஒரு ஸ்கூட்டர் கம்பெனியே பில்டு பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஊஸ்பம்ஸ் ஆகுது. +2 முடிக்கிறேன், ஒரு 54% வெளியே வரேன். பார்க்குறேன் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கணும். ஆனால் என்கிட்ட 54% தான் இருக்குது. கவர்மெண்ட்டில் டிப்ளமோ அப்ளை பண்ணால் கூட எனக்கு கிடைக்காது. அகரம் தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையோட அகரமுக்கு ஒரு லெட்டர். அதுக்கப்புறம் அகரம் வந்து எனக்கு ஒரு டிப்ளமோ வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் பரவாயில்ல, அங்கே எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே நல்லா படித்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் 2 வருஷம் கழிச்சு அகரம் எனக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பாக, நீ போயிட்டு SRMல படி. நான் எது மாதிரியெல்லாம் லேப் இருக்கணும்னு எதிர்பார்த்தனோ, எனக்கு எந்தெந்த பொருள்லாம் வேணும்னு எதிர்பார்த்தனோ அது எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அப்போ இருந்த சந்தோஷம் எனக்கு சொல்லவே முடியாது. அதே மாதிரி அந்த அகரம் ஃபவுண்டேஷன் 15 இயர் செலிப்ரேஷனில் ஒரு விஷயம் என்ன நான் பார்த்தேன்னா, ஒரு பொண்ணு அவங்களோட அப்பா வந்து ரொம்ப குடிகாரராக இருப்பாங்க. அதை அவங்க அம்மாவாலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்த ஸ்டேஜில் அவங்களோட வீடை விற்று எல்லாத்தையுமே இதாகி ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமைக்கு போயிருப்பாங்க. அந்த பொண்ணை இவங்க படிக்க வச்சு இப்போ அந்த பொண்ணு ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணது போல் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதில் என்ன இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வந்து பொம்பளை புள்ள படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எங்கள் அம்மா வந்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அதில் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். இந்த 10 வருஷத்துல வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன். இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும்.
தேங்க்யூ தேங்க்யூ. அது மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போய் ராஜஸ்தான்ல ஹெல்ப் பண்றதுங்கிறது அது ஒரு போதை அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அது வந்து ஏன் ப்ரோ காலேஜ் கிட்ட அப்படிங்கிறவர் வந்து செம்ம அழகா பண்ணியிருந்தார். அந்த வீடியோ பார்க்கறதுனா ஒரு மாதிரி நல்லாச்சு. ஏன்னா முன்னாடி அவரோட வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் நான் ஒரு இனிஷியல் டேஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன். பீச் அந்த மாதிரி பக்கம்லாம் போயிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து புக்கு கொடுப்பாங்க. இப்போ தான் பார்த்தோன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்குமா அப்படின்ட்டு வந்து காசு கொடுக்காங்க. நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் இங்கே இருக்காரு கைஸ். ஆனால் அப்போ அந்த பையன் வந்து ஒரு நாலேஜபிளாக ஆகணும்னா ஒரு பர்சன் வந்து அவன் வந்து ஏதாவது கற்றுக்கிட்டா தான் முடியும். அப்படி கற்றுக்கணுங்கிறக்காண்டி வந்து புக்கு கொடுப்பான். புக்ஸை வந்து ஒரு பாக்ஸில் இருந்து இந்த இதில் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கான புக்ஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன புக்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த புக்கை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த பையன் சொல்லக்கூடாது, அந்த அண்ணன் அவர் பி கைண்டுன்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு ஒரு சூப்பராக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு வர்றாருன்னா அதுக்கு காரணம் அவரோட உழைப்பு தான். நீங்களும் இந்த மாதிரி கோயம்புத்தூர் பிடிக்கும்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தான் போவீங்க. ஸோ யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல தான் அவங்களோட மைண்டும் இருக்கும். இதை தான் ஃபர்ஸ்டே நான் சொன்னேன். நீங்கள் போய் ஒரு மணி கொடுக்கறதுனாலையும் ஒரு ஃபுட்டு கொடுக்கலாம், ஆனால் ஒரு சும்மா போய் மணி கொடுக்குற அதனால வந்து அவங்களால ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட முடியாது. அவங்களால மறுபடியும் அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படி பார்க்கல இந்த மாதிரி நல்ல ட்ரஸ்ட்டும் அதெல்லாம் வந்து பாதிப்படைய வைக்குது. ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, சும்மா ரேண்டமாக என்னோட நம்பருக்கு வந்து எனக்கு என் பர்த்டே இந்த மாதிரி நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படிமா. ஆனால் அந்த நேமை நான் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அப்படி ஒரு இதே இருக்காது. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேமா திங் மாதிரி இருக்குது. ஆனால் அது சொல்லப்போனால் அவங்களால தான் இந்த மாதிரி இவங்களும் வந்து பாதிப்படைகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அவங்க பண்ற ஒரு தப்புனால ஒரு யாருமே ட்ரஸ்ட் பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னா, இப்போ யார் மணி வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மணியை டிரான்ஸ்பரன்சியா எல்லாருக்கும் தெரியுதாப்ல. ஒரு நோட்ல இருக்கிறது எல்லாத்துலயுமே கணக்கு வழக்கு அவங்க நோட்ல வச்சிருப்பாங்க. அது ஒரு வெப்சைட்ல யார் யூசர்ஸ் யாருனாலும் வந்து பாத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்தியா வளர்ந்து வரும் நாடா வந்து இருக்குன்னா, முன்னாடி வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த நாலேஜ் வந்து இல்லாம இருந்தது, அதனால அவங்க ஒரு ஒர்க் போகாததோ. ஆனா இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஒர்க்கோ ஒரு பிசினஸோ எல்லாமே வந்து அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று செல் பண்றீங்கன்னா அதை வாங்குறதுக்கு வந்து ஒருத்தன்ட்ட காசு இருந்தாதான் வாங்க முடியும். அதுக்கு வந்து அவனும் ஒரு படிச்சிருந்தானோ இல்ல அவனும் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தானோ அவன் கிட்ட காசு இருக்கும். அதான் இப்போ சொசைட்டியா எல்லாருமே சேர்ந்து வளரணும்னா நம்ம இப்போ அவனை வளர்த்து விடணும். அப்பந்தான் நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்க போறோம்னா அவன் வந்து வாங்க முடியும். எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். அப்படிதான் வந்து சொசைட்டி வந்து ஒரு கம்யூனிட்டி அப்பதான் நம்மளால வளர முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.